கேட்டாங்க, யா பனியமா தஅபுதூன மின் பாதி, என்னுடைய பிள்ளைகளே எனக்கு பிறகு நீங்க யார வணங்க போறீங்க? அதனால சொல்ல எங்கட மார்க்கம் இது லேசானதல்ல. எங்கட மார்க்கம் வெறுமனே பேச்சுல மட்டுமல்ல, எங்கட மார்க்கத்தை செயல்ல கொண்டு வரும். ஒரு வாப்ப யோசனை பண்ணோன்னு என்ன மகன்ட்ட எவ்வளவு பேசிக்குது மார்க்கம், ஏண்ட குடும்பத்தில் ஏண்ட வீட்டில் எவ்வளவு மார்க்கம் இருக்கு. ஒரு வாப்ப சரியாக நின்று உழைச்சால் அது போதுமல்ல, பரம்பரையா கபூல் செய்யும். பரம்பரையா கபூல் செய்யும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதர், ஒரு ஆள். அவர் சகோதரர்களே பிரியாத தன் உம்மத்துக்கு துவா கேட்டார். துவா கேட்கிற மனுஷன் கட்டாயம் தன்னுடைய குடும்பத்தில மார்க்கத்துடைய ஷரியத்துடைய பிரதிபலன் உண்டாகும் யோசனை பண்ணுவார். வாப்பா தன்னுடைய பிள்ளைகள் துவா கேட்கிறார் இல்ல, தந்த குடும்பத்துடைய மார்க்கத்துடைய பொறுப்பை உணரலை என்றால் அந்த வாப்ப எப்படி ஒரு தீன்தாரியா மாறேனும்? அந்த வாப்பாட்டு என்ன மார்க்கத்துடைய பற்று இருக்குது? அதனால சகோதரர்களே, உதாரணத்துக்கு சொல்றேன், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் யார்? மதீனாவுடைய ஆளுநர், மதீனாவுடைய வாலி, கவர்னர். ஒரு கட்டத்தில் அவங்க கவர்னரா இருக்கிறாங்க. அப்துல் மலிக் பின் மர்வான் மக்காவுடைய பிரசிடண்டா இருக்கிறார், ஜனாதிபதியா இருக்கிறார். அப்துல் மலிக் பின் மர்வான் மக்காவுடைய ஜனாதிபதி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் மதீனாவுடைய ஆளுநர். நான் உதாரணத்தை சொல்றேன் சகோதரர்களே, இந்த தன்மையில வரலாற்றியும் ஒரு சாயல்ல நாங்க வரோம். ஒரு சாயல். உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு ரஹ்மத்துல்லாஹி கடிதம் எழுதினாங்க, மதீனாவுடைய வீடுகள் ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளங்கள் அழிச்சு போடுங்க. இப்படி பல ஓர்டர்கள் வந்த நேரத்திலும் ஒரு தீன்தாரி மனுஷன் சில விடயங்களை உறுதியா இருந்தார். கடைசி இவருடைய மரண தருவாயில உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரண தருவாயில இருக்கிறாங்க. பல பேர் வந்தாங்க அவருடைய நிலையை பார்க்கறதுக்கு. அந்த நேரத்தில் மக்களோட பேசிக்கொண்டு தான் இருந்தார், குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய ஹதன், அதாவது மச்சான் ஒரு ஆள், அவருடைய மனைவியுடைய சகோதரர் ஒரு ஆள் வந்து விசாரிச்சு கொண்டு சொன்னாங்க, நீங்க உங்களோட குழந்தைகளை கொண்டு முட்டுட்டு போகல. சொல்லப்படுது 8 குழந்தைகள் இருந்தாங்க, ஆம்பளைக்கு ஆம்பளை 8 குழந்தைகள். உங்களோட குழந்தை கொண்டுமே நீங்க விடலையே. அவங்க என்ன சொன்னாங்க, ஏண்ட குழந்தைகள் நான் முடிவெடுக்கிறேன், அவங்க நல்லவர்கள், நல்லவர்கள். நல்லவர்கள் அல்லாஹ் ஒரு காலம் கைவிடமான. இதைத்தான் சொன்னாங்க, அல்லாஹ் பொறுப்பார். ஏண்ட குழந்தைகள் மார்க்கம் உள்ளவர்களாக ஷரியத்துள்ளவர்களா இருக்கிறாங்க, அல்லாஹ் பொறுப்பெடுப்பார். வரலாறு சொல்லுது எப்படி என்றா, ஒரு காலத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய குழந்தைகள் மதீனா மக்காவுடைய கவர்னரா இருந்தாங்க. சொன்னாங்க, ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுடைய மக்காவுடைய கவர்னரை நீங்க உலமாக்களா கொண்டு வாங்க, அறிஞர்களா நீதி செலுத்துவாங்க. எப்ப பொறுப்பாளிகள்கிட்ட மார்க்கம் இல்லையோ இல்ம் இல்லையோ அங்க அநீதி நடக்கும். சொன்னாங்க, இவங்களை தான் தகுதி வைக்க, இவங்களை வைங்க ஆலிம்களா, கவர்னரா வைங்க. அன்பான சொல்ல, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் மார்க்கத்தை கொடுத்தான், அல்லாஹ் தாலா துனியால கொஞ்சம் எட்டிப்பாக அதையும் கொடுத்து. வரலாறு என்ன சொல்லுது, அவங்களோட எத்தனை மச்சாமாட்ட குழந்தைகள் இருந்தாங்களோ எல்லாம் இவங்களை கீழே தான் வேலை செஞ்சாங்க, அடிமைகளாக, யாசகர்களாக, கஷ்டவாளியா வேலை செஞ்சாங்க. அதனால் அன்பான சகோதரர்களே பெரியார்களே, குழந்தைகளுக்கு வாப்பாவுடைய சொத்து கடமை, சொத்து உரிமைகள் போறது 2வது விஷயம். வாப்பமார் மூலமா பிள்ளைகளுக்கு போன மார்க்கம். அப்பதான் அந்த பிள்ளைகள் நினைச்சு ஒரு காலத்துல இந்த வாப்பமாறு துவா கேட்பான். அதனால தங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகளை கவலைப்படுறதும் இஸ்லாத்துல உள்ளது. அவங்கள சரியான வரல கொண்டு வாருது, அவங்களை நீதியை சொல்லிக் கொடுக்கணும், அறிவை கற்றுக் கொடுக்கணும்.
உலமாக்களுடைய பொறுமதியை படிச்சு கொடுக்கணும். அப்பதான் அவங்களோட தீனுடைய பற்று வரும். உள்ளத்துல உண்மை இருக்கும், உள்ளத்துல பொய் இருக்காது. இது வாப்பமாட்ட கடமை சகோதரர்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாப்பமார்களை பார்த்து, உங்களோட செல்வங்கள் நீங்க உழைச்ச சொத்துக்களை ஒன்றுதான் உங்களோட குழந்தை. நீங்க பலதை சம்பாதிக்கலாம், அந்த சம்பாத்தியத்துல ஒன்று உங்களோட குழந்தை. இவங்களை சரியான முறையில் வழி நடத்தினால் இது போது ஒரு வாப்பாடு ஈட்டேட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆம்பளை புள்ளையோட விஷயத்துல சொன்னாங்க, ஒரு வாப்பா மௌத் ஆயிட்டா. இந்த வாப்பா ஒரு ஆம்பளை புள்ளையை விட்டுட்டு போறார். வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, ஒரு ஆம்பளை புள்ள. எப்படிப்பட்ட புள்ள? சாலிஹ், சிறந்தவர், பொய் இல்ல, களவு இல்ல, ஏமாற்றம் இல்ல, சாலிஹானவர். இரண்டாவது யதுஊ லஹு, அந்த சாலிஹான குழந்தை வாப்பாக துஆ கேட்கும். ஆம்பளை புள்ள அது மட்டும் போதா, சாலிஹா இருந்தும் போதா, அந்த குழந்தையை மாத்தோனும். யதுஊ லஹு, வாப்பாவுடைய வஃபாத்துக்கு போற துஆ செய்றவரா. இந்த துஆ வாப்பாட கபரு பெய்து கொண்டிருக்கும், அவட பட்டோல துறப்பட்டு கொண்டே இருக்கும். இதா மாத இப்னு ஆதம் இன் கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டால் அவருடைய அமல் கம்ப்ளீட்டாக மூடப்படும். ஒரு மகன் இருக்கிறார் சாலிஹ், சிறந்தவர். யதுஊ லஹு, அந்த மகன் வாப்பாட ஹக்ல துஆ கேட்கிறார். இது போதும் சகோதரர். அவட மகன் அவட வாப்பா அப்பாக்கு துஆ கேட்கிறார். இப்படி குடும்பத்தை விட்டுட்டு போறது இவருடைய சாலிஹான குடும்பத்துக்கு உண்டான அடையாளம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை விட்டார் இஸ்மாயில். அடுத்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் விட்டாங்க. அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவட மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே பனி இஸ்ராயல் பெரிய ஒரு தொங்கல் உண்டு. அன்பான ஒரு தனி மனுஷனு கேளும் சகோதரர், ஒரு தனி மனுஷனு கேளும். ஏலாத ஒன்று இந்த ஷரியத் சொல்லல. அதனால தங்களுடைய குடும்பத்தை பத்தியும் வலது கையில ஏந்தி கொள்ளும். இதனால தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத முஸ்லிமத்தன். முஸ்லிம் ஒரு கூட்டத்தை நீ அனுப்பு. அந்த கூட்டத்தை உருவாக்கினேதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்கால பிறந்தவர், மக்கால வாழ்ந்தவர். மக்காலே கல்யாணம் முடிச்சாங்க. ஜுர்ஹம் கபீலால அவர் கல்யாணம் முடிச்சார். மதீனால பிறந்தவர் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரசூலுல்லாஹ் மக்கால பிறக்க வச்சு மதீனால வஃபாத்தாக்க வச்சான். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துது. ஒரு கூட்டத்தை ஆள நீ அனுப்பிடு, அவங்க இங்கிருந்து வரணும், மக்கால் இது வரணும். அதனால அல்லாஹ் தஆலா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் 2 பேரையும் கொண்டு வந்த மக்காவுக்கு. ஏன்? பின்னால் ஒரு கூட்டத்தை அனுப்பணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அனுப்புறது, அதுக்குண்டான தேவை, அதுக்குண்டான சபப் தேவையும் அல்லாஹ் உண்டு பண்ணினான். எப்படி? அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக 2 பேரையும் கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு போயிட்டாங்க, வளர்ந்து வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்காவுக்கு காபத்துல்லாவை கட்டினாங்க. பல குர்பான் செஞ்சாங்க, தியாகம் செஞ்சாங்க. பனு ஜுர்ஹம் ஒரு கபீலா வந்துச்சு, பார்த்தாங்க. மாஷால ஒரு மகனும் ஒரு தாயும் வாழ்ந்து வாராங்க. இந்த தண்ணியும் இருக்குது. அல்லாஹ் ஜம்சமே வெளியாக்கிட்டான். எங்க தண்ணி இருக்குமோ அங்க ஹயாத், எங்க தண்ணி இல்லையோ அங்க மவுத். உதாரணமா வச்சுவோம், இந்த சிட்டியில தண்ணி இல்லை என்றால் இங்க யாரும் வாழ மாட்டாங்க. வாழ்றவங்க தண்ணி இல்லாட்டி மவுத் ஆகுவாங்க. ஹயாத், உசிருக்கு ஒரு அடையாளம் தான் தண்ணி. அல்லாஹ் தஆலாவுக்கு தேவை அங்க தண்ணியை வெளியாக்கணும். கபீலா ஜுர்ஹம் என்றதை கொண்டாந்து சேர்க்கணும். அவங்க வந்து பார்த்து இங்க தண்ணி மீக்குது, வாழத்துக்கு உண்டான ஏற்பாடு. இது அந்த குடும்பத்துடைய பரக்கத் சகோதரர். அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் குர்பான் செஞ்சாங்க. கடைசியில தண்ட மகனை கூட குர்பான் செஞ்சாங்க. இதனுடைய பிரதி பலன் தான் ஹஜ்ஜுடைய காலத்துல குர்பான் செய்யும். இதுக்கு எவ்வளவு சிறப்பண்டா அன்பான சகோதரர்களே, பெரியார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم ما عمل ابن آدم من عمل يوم النحر أحب إلى الله من إحراق الدم
ஹஜ் பெருநாளுடைய தினத்தில, ஹஜ் பெருநாள் தினத்தில ஒரு மனுஷன் ஒரு உசிர அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பான் செய்றார், அத போல எந்த ஒரு அமலும் அல்லாஹ்க்கு விருப்பமானதாக இல்லை. அல்லாஹ்க்கு ஆகவே விருப்பம் ஒரு மனுஷன் ஹஜ் பெருநாள் தினத்தில் ஒரு குர்பான் செய்றது. மின் இஹ்ராகி தம், வேற தொழுக, அதனுடைய திக்ர், அதனுடைய ஸலவாத், குர்ஆன் கொடுக்கிறது, வாங்குறது, இதெல்லாம் இந்த குர்பானிக்கு பிறகு. மின் இஹ்ராகி தம். அதனால முயற்சி செய்யுங்க அன்பான சொல்ல, எங்கட வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு குர்பான் கொடுக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னஹு லயூதா யௌமல் கியாமதி பிகுரூனிஹா, அந்த மிருகம் நாளைக்கு கொம்போட வரும். வாஷ் ஆரிஹா, அதனுடைய முடியோட வரும். எந்த மிருகத்தை இவர் கொடுத்தாரோ நாளே அது வரும். எப்படி வரும்? ஒரு புதிய ரூபத்தில். அது கொம்பிக்கும் நல்ல மினுங்க மினுங்க அஷ்ஆர்கள், அதாவது முடிகளி. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்ன தம லயகவு மினல்லாஹி பிமகான், இந்த மனிதன் அந்த தினத்தில் குர்பான் கொடுக்கிறாரு. சொன்னான் நபி அவர்கள், அதனுடைய ரத்தம் கீழே விடுவதற்கு முன்னால ஃபதீபு பிஹா நஃப்ஸன், உங்களோட உள்ளத்தை பரிசுத்தமாக்கி வச்சுக்கோ. இதை நான் அல்லாஹ் கொடுக்கிறேன், அல்லாஹ் கபூல் செய்யும். வேறொன்னு தேவையில்லை, மக்களுடைய பாராட்டு தேவையில்லை, மக்கள் எங்களை ஒசத்தோனும் அது தேவையில்லை, அல்லாஹ் கபூலாக்கினா போ. குர்பானியுடைய பரக்கத் சகோதரர்கள். அதனால மனிதனுக்கு அல்லாஹ் அதாவது அவகாசத்தை கொடுக்கிறான். அன்பான சொல்ல கொடுக்க செல்ல அதை நான் கபூல் பண்ணிக்கொள்ளும். அதனால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் குர்பானியாகுது, தியாகம் செய்து எத்தனையோ கோடி மக்கள் அல்லாஹ் அதுக்கு பின்னால உருவாக்குறார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்கால இருக்கிறாங்க. அடுத்த மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம் மதீனால பனி இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த பனி குரைதா, பனு நதீர், மதீனாவுடைய அத்ராஃப்ல வாழ்ந்தார். இல்ல இப்ப அல்லாஹ்வுடைய விருப்பம் ரசூலுல்லாஹ் மக்கால பிறக்க வச்சு அதே கபீலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் ஹஜரத் இஸ்மாயிலுக்கும் இடையில எத்தனை ஃபேமிலி, எத்தனை குடும்பம் உருவாயிச்சோ அவங்க யாரும் ஆகாத நிக்காயின் பக்கம் நெருங்கல். ஈத்தான் தேவை ஒரு குடும்பத்துக்கு. ஒரு குடும்பம் உலகத்துல சீராளி இருந்தால் அதை போல ஒரு மோசமான ஒன்று வேறு தாருங்க. ஒரு பிள்ளைய பார்த்துக்க, யார்ட புள்ள, இவர் யார்? இவருடைய மகன், இவருடைய மகன், இவருடைய சகோதரர், இவர் இந்த குடும்பம். சொல்ற இவரா இப்படி நடக்கிறாரு. முழு குடும்பத்துக்கும் ஒரு ஆளால சீரழிவு நடக்குது. ஒரு ஆள் சாலிஹா இருக்க நல்லவராய் இருக்கிறார். கேட்பான், இவர் யார்? அல்லாஹ் இவங்களோட குடும்பத்தை கபூல் செய்ய மக்கள் துவா கேட்பாங்க. அதனால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. முதலாவது இந்த குடும்பத்துல நல்ல மக்கள் உருவாக்கி. மூணாவது துவா கேட்டான், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். யா இந்த ஃபேமிலியில, இந்த குடும்பத்தில் கடைசியில் ஒரு ரசூலை நீ அனுப்பு. அந்த ரசூல் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் உன்னுடைய குர்ஆனுடைய ஆயத்தை ஹாஃபில் மாதிரி ஓதும். யத்லூன ஆயாத், உன்னுடைய ஆயத்தை குர்ஆனுடைய ஆயத்தை ஓதணும் கருத்து விளங்காம. ஒரு ஹாஃபில், ஒரு ஹாஃபிஸ் எப்படி குர்ஆனை நோம்புல ஓதுவாரோ அந்த வேலை அந்த நபி வந்து செய்யும். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப், அந்த குர்ஆன ஓதின மட்டும் போதா, அதனுடைய கருத்தை மானிய விளங்கப்படுத்தும். ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டாவது பொறுப்பு. ஒன்று குர்ஆன ஓதுறது, இரண்டாவது குர்ஆனுடைய கருத்துகளை விளங்கப்படுத்தும். ஒரு ஹாபிஸ், ஒரு ஆலிமுடைய வேலை. மூணாவது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் விளங்கப்படுத்தும். நாலாவது வைஸக்கீஹிம், அவர் நல்ல பண்பை படிச்சு கொடுக்கும். இந்த நாளை படிச்சு கொடுக்கக்கூடிய ரசூலை நீ அனுப்பு. அந்த ரசூலுக்கு ஏற்பாடு தான் அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வச்சது மக்கால். அதே பரம்பரை ருவாஹி அல்லாஹ் தஆலா அதனுடைய கபீலாகல்ல, குறைஷி கபீலாக்கள் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் உலகத்துக்கு கொண்டு வந்தார். அவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்று அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி காண்பிச்சாங்க குறைஷிகளுக்கு, அந்நியவங்களுக்கு. பல பேர் அந்த குர்ஆனை கேட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அதுலதான் ஹஜ்ரத் துஃபைல் இப்னு அம்ர் தௌஸ்